ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 14 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை பார்க்க வராங்கல்ல. அப்போ உடனே வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வரை நீ எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதை நான் எப்படி நம்புறது? அதுவும் இல்லாம நீ இப்போ கூட விஜய் மேலதான் அக்கறைப்பட்டு எல்லாமே பேசுற. அன்னைக்கு இந்த மாதிரி தான் நீ ஸ்டேஷன்லயும் சத்தியம் பண்ணிட்டு என்ன வந்து ஏமாத்திட்டு போயிட்ட. நீயே போய் சொல்ற, உனக்கே என்ன உண்மையா இருக்கணும்னு சொன்ன. அதே மாதிரி என்ன ஏமாத்திட்டேன்னா என்ன பண்றது? இப்ப கூட போலீஸ் வேற வந்து என்கிட்ட வாக்குமூலம் கேட்டாங்க. ஆனா நான் வந்து நீ வந்து எதனாச்சும் சொல்ற வரைக்கும் வாயை திறக்க கூடாதுன்னு நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு. இப்ப காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. உன்னை நான் எப்படி நம்புறதுன்னு வேற வெண்ணிலா கேக்குறாங்கல்ல. இப்ப காவேரி என்ன பண்றாங்கன்னா, வெண்ணிலாவோட கையை எடுத்துட்டு வந்து அவங்களோட வயித்துல வச்சோடனே வெண்ணிலா அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. இப்ப உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, என் வயித்துல வளர என் குழந்தை சாட்சியா நான் வந்து விஜய் விட்டுட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஸ்கேன் எடுக்க வந்தப்போ விஜய் கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒன்னொன்னா யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வெண்ணிலாக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப வெண்ணிலா வந்து சர்ட்டுன்னு கையை எடுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, குமரன் போய் அங்க நம்பினா தேடி போறாருல, அவங்க போய் அவங்க ஊர்ல போய் தேடுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து குமரனை பார்த்தோன்னே ஓடுறாங்க. அப்போ ஒரு கடையில போய் என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டுக்காரரை தேடி வெளியூர்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான், வந்து எதனாச்சும் கேட்டா தெரியாதுன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது குமரன் வந்து அந்த அம்மாவை தடுத்து நிறுத்திட்டு, இங்க பாருப்பா, நீ யாரெல்லாமோ எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்க, நான் வந்து இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டுருவேணுன்னே. என்னம்மா, நான் வேற யாரையுமா கேட்டேன்? உங்க வீட்டுக்காரரு தானே கேட்டேன் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, நீங்க அந்த கடையில அந்த பையன் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு அந்த அம்மா ஓடிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து ராகினிக்கு வந்து கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி உங்க அப்பா வந்து நான் மாயா போயான்லாம் பேசிட்டேன், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா ராகினி ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே எங்க அப்பா கிட்ட உன்ட பேசுறத சொல்லியிருக்கேன், ஆனா அவர் வந்து எந்த இதுலயும் உன்னை வந்து கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா நீ வந்து அவங்க கூட சேர்ந்து மாட்டி விட்டுருவன்னு. அப்ப நீங்க நம்பலையா அப்படின்னு. இங்க பாரு நிவின், நீ எப்ப வேணா எனக்கு போன் பண்ண, ஆனா எங்க அப்பாவை பத்தி மட்டும் கேட்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகினி போனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் குமரன் சீன் வருது. இப்ப நிவின் என்ன பண்றாருன்னா, நேரா ராகினியோட வீட்டுக்கே போயிடுறாரு. அங்க போயிட்டு ராகினி வந்து நிவினை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது பசுபதி கால் பண்றாரு. அப்போ நீ பேசிட்டு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. இப்ப ராகினி ரூம்குள்ள போய் பேசுறாங்க. நிவின் ரூம் வெளியில நின்று, இன்னைக்கு எப்படின்னாச்சும் உங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிக்காம போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாரு. அப்புறமா ராகினி வர தெரிஞ்சோடனே வெளியில ஓடி வந்து உட்கார்ந்துக்கிறாரு. இப்ப ராகினி என்ன சொல்றாங்கன்னா, நான் அவசரமா வெளியில போனேன், இன்னொரு நாள் நீ வரியானோடனே சரின்னு சொல்லிட்டு நிவின் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அத வந்து ராகினி பார்த்த பிறகு அவங்க கிளம்புறாங்க. நிவின் ஒரு இடத்துல ஓரமா ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப ராகினி போன பிறகு அவங்களோட காரை ஃபாலோ பண்ணி போறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.